நாகராஜா சாகல. என்னது? ஆமா, ஒரு நாகராஜா உயிரோட தான் இருக்கான். டேய், என்ன வெறுப்பேத்தாத. வெறுப்பேத்தல அஞ்சலி, உண்மையா தான் சொல்றேன். அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, என்ன நடந்துச்சு? நேற்று நான் உன்னை பயமுறுத்துறதுக்காக பிளாஸ்டிக் நாகராஜாவோட ஒரு வீட்டுக்கு வந்தேன். ஆனால் அங்கே வந்து பார்த்தா நிஜமான நாகராஜா அடிபட்டு கலந்துச்சு. உங்கள் அம்மா வேற அது கொளுத்த போற அது இதுன்னு கத்திக்கிட்டு இருந்தாங்க. நாகராஜனை பார்க்க பாவமாக இருந்துச்சு. ஐயோ நாகராஜா, இன்னும் உடம்புல அடிபட்டுருக்கு. அடிச்ச அடியில் தக்காளி சட்னி எல்லாம் வெளியில் வந்திருக்கு. ஐயோ, உன்னை இப்போ எரிச்சிட போகிறாங்களாமே. எவ்வளோ கெத்தான் தண்ணி இப்படி ஆகிட்டே நாகராஜா. ஆபத்தில் இருக்க எத்தனையோ பேரை நான் காப்பாற்றிருக்கேன். ஆனால் பாம்பாக இருந்தோம் நீ இது வரைக்கும் எங்களை கடிச்சதே இல்லை. அதனால் உன்னையும் இந்த ஆபத்துலேருந்து காப்பாற்றுதில்ல பாவில்லைன்னு நினைக்கிறேன். அண்ணா, உன் தொட்டு தூக்கலாம் எனக்கு தைரியம் இல்லை. பெண்ணா, நீயே வந்து இந்த பேக்குள்ளே இருக்கும். அம்மா இங்கேயும் டக்குன்னு போயிடலாம். என்ன சொல்கிறேன்? நாகராஜா, உனக்கு ஆயுசு கட்டினா நீ உள்ள வந்து பார்ப்போம். உடனே ரியல் நாகராஜனை பயில ஏற்றிக்கிட்டு ரியல் நாகராஜனை உங்கள் வீட்டில் விட்டே போயிட்டேன். உங்கள் அம்மா கொடுத்துறது பிளாஸ்டிக் பாம்பு, உன் ஃப்ரெண்டு நாகராஜன். அஸ்வன், நிஜமா வாடா சொல்ற? வேணா, ஒரு நாகராஜனை நல்லா பார்க்கறியா? ஏன் நாகராஜனை நான் பார்க்கணும்டா. தயவு செஞ்சு அவனை கூப்பிடுறா. மிஸ்டர் நாகா, கம் ஆன். பேச்சி பேச்சி நீ பெருமையுள்ள பேச்சி, பேச்சி பேச்சி நீ அருமையுள்ள பேச்சி, பேச்சி பேச்சி நீ பெருமையுள்ள பேச்சி, பேச்சி பேச்சி நீ அருமையுள்ள பேச்சி, வாடி வாடி என்னுடைய பேச்சி. நாகராஜா, வந்துட்டியா? எப்படி? ஹாய் நாகராஜா. நாங்கள் 2 பேரும் எதிராக இருந்தாலும் நாங்கள் சேர்ந்து உன்னை காப்பாற்றிடுவோம். ஹாப்பி தானே? அஸ்வந்த், ரொம்ப தேங்க்ஸ்டா. உனக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அஞ்சலி. ஒன்னால தான் நாகராஜா எனக்கும் ஃப்ரெண்ட் ஆனா. என்ன நாகராஜா? சந்தோஷ், இனிமே அவ என்ன தேடி வர்ற வரைக்கும் நான் அவளை தேட மாட்டேன். இது சத்தியம். சந்தோஷ், சந்தோஷ், சந்தோஷ். செல்வி, செல்வி என்னாச்சு? செல்வி, செல்வி, சந்தோஷ், செல்வி, சந்தோஷ். செல்வி என்னாச்சு? செல்வி என்னாச்சு? சந்தோஷ், என்னாச்சு? நீ என்னை விட்டு போயிட மாட்டியே. என்னது? நீ என்னை விட்டு போற மாதிரி எனக்கு ஒரு கெட்ட கனவு வந்துச்சு சந்தோஷ். இதுக்கா இப்படி அழுகுற? சந்தோஷ், அது ரொம்ப பயங்கரமான கனவா வந்துச்சு சந்தோஷ். வாழ்க்கை பூரா உன்னை பிரிஞ்சு வாடுற மாதிரி எனக்கு கனவு வந்துச்சு தெரியுமா? அதனாலதான் நான் ரொம்ப பயந்துட்டேன் சந்தோஷ். வாழ்க்கை பூராவா? லூசு, உன்னை கல்யாணம் பண்ணதுல இருந்து இது வரைக்கும் 8 ஃபாரின் கண்ட்ரிஸை கேன்சல் பண்ணிருக்கேன். அது ஏன்னு உனக்கு தெரியுமா? உன்னை விட்டு போக மனசு இல்ல. போற போக்க பார்த்தா ஹவுஸ் வைஃப் மாதிரி
நான் ஹவுஸ் ஹஸ்பண்ட் ஆயிடுவேன் போல இருக்கு. ஒரு பெரிய கம்பெனிக்கு எம்டி நான். உன்னை விட்டு பிரியாம நான் வீட்லயே இருந்தா அவன் என்னை கேவலமா பார்க்க மாட்டான். கொஞ்சம் சிரியேன். சிரி. ஐயோ, என்னாச்சு செல்வி? அங்க பாரு சந்தோஷ். காலையில் 4 மணி. விடிய காலையில கனவு கண்டா பலிக்கும்னு சொல்லுவாங்கல்ல சந்தோஷ். எவன் சொன்னது? எங்க ஊர்ல எல்லாம் அப்படிதான் சொல்லுவாங்க. உங்க ஊர்ல அப்படி சொல்றாங்க. ஆனா அமெரிக்காக்காரன் என்ன சொல்றான் தெரியுமா? அது டே ட்ரீம்னு சொல்றான். பகல் கனவு கண்டா வாழ்க்கையில உருப்படவே முடியாதுன்னு பழமொழியே இருக்கு. தெரியுமா உனக்கு? ஏய் போடா. நீ 1000 தான் சொன்னாலும் எனக்கு என்னவோ ரொம்ப பயமா இருக்கு சந்தோஷ். அட கடவுளே, இந்த பாரதி ராஜா டைப் வில்லேஜ் கேர்ளுக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேன்னு எனக்கு தெரியலையே. சரி சரி, தயவு செஞ்சு என்னை எப்பவும் பிரிய மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. என் மேல நம்பிக்கை வைக்க மாட்டேன், ஆனா சத்தியத்து மேல வைப்ப இல்ல? முதல்ல சத்தியம் பண்ணி கொடு. சரி இந்தா வச்சுக்க. நான் உன்னை விட்டு இனி ஒரு காலமும் பிரிய மாட்டேன். இது சத்தியம். போதுமா? நீ சொல்ற விதமே சரியில்லை. உன் வாய்ஸ் கூட சரியில்லை. ஏய், காலங்காத்தால 4 மணிக்கு எழுப்பி விட்டு தூக்கத்துல வாய்ஸ் இப்படி தாண்டி இருக்கும். பின்ன எஸ்பிபி வாய்ஸா வரும்? சரி சரி, இது எதுவுமே வேண்டாம். நான் ஒண்ணு சொல்றேன். அந்த தவளை காசை போட்டு பார்க்கலாமா? தவளை காசா? அப்படின்னா? அங்க பாரு. ஹே, இது சைனீஸ் மூட நம்பிக்கை. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அது வாயில இருந்து காசு எடுத்து பூவா தலையா போட்டு பார்க்கலாம். வா. ஏய் செல்வி, செல்வி. ஏய் ஷோ. ஏய், நீ பூவா தலையா போட்டு பார்த்து அது ஏடா கூடமா ஏதாவது ரிசல்ட் காமிச்சதுன்னா அப்புறம் நீ டெய்லி ஃபீல் பண்ணுவ. இதெல்லாம் நமக்கு தேவையா? முதல்ல காயினை கொடு. குடு. இல்ல, நான் ஒரு தடவை போட்டு பாத்துறேன் சந்தோஷ். சொன்னா நீ திருந்தவே மாட்ட. சரி, உன் இஷ்டப்படியே பூவா தலையா போடு. அப்படி என்னதான் உண்மையை சொல்லி கிழிக்குதுன்னு பாப்போம். போடு. சந்தோஷ், எனக்கு பயமா இருக்கு. அப்ப கொடு. சந்தோஷ். சரி, உனக்காக நானே இதை போடுறேன். பூ விழுந்தா நாம பிரிய மாட்டோம். அப்போ தலை விழுந்தா? அது விழுந்தா பாத்துக்கலாம். சரி, நீயே சொல். பூவா தலையா? பூதான். ஓபன் பண்ணுவா. சந்தோஷ், தலைதான் விழுந்திருக்கு. நாம பிரிஞ்சிருவோன்னு வந்திருக்கு சந்தோஷ். நாம பிரிஞ்சிருவோம். அந்த ஆண்டவனை வந்தாலும் உன்னை என்னை பிரிக்க முடியாது. சந்தோஷ், கொஞ்சம் கூட அறிவில்லையா உங்களுக்கு? ஹோம்வொர்க் எதுக்கு கொடுக்குறோம்? நீங்க படிச்சதை ஞாபகம் வச்சுக்க தானே. அதையும் நீங்க பண்ணாம வந்தா உங்களுக்கு எப்படி அறிவு வரும்? டேய், என்னடா இது? டீச்சரா இல்ல ராட்சசியா இப்படி திட்டுது பசங்கள? எப்ப பாரு விளையாட்டு 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 தான். ஒருவேளை அடிக்குமோ? ஒருவேளை அடிக்குமோ இல்ல, டயலாக் பேச முடிச்சோன்னு கண்டிப்பா அடிக்கும். என்னடா சொல்ற? நீ அதான் சொல்ற பாட்டி. டேய், நீ உங்க அம்மாவை கூட்டு வாடா. அப்பதான் இந்த ராட்சசிக்கும் உங்க அம்மாக்கும் கரெக்டா இருக்கும். நான் போய் இன்னொரு நாள் வரேன். பாட்டி நில்லு, எங்க எஸ்கேப் ஆவற? ஏய், அந்த டீச்சரை பார்த்தாலே ஏதோ பேய் ஓட்டுற பொம்பளை மாதிரி இருக்குடா. இனிமே ஹோம்வொர்க் ஒழுங்கா பண்ணிட்டு வரியா? பண்ணிட்டு வருவேல? சொல்லு, வாயில இல்ல.
பண்ணுவியா பண்ணுவியா சொல்லுடா. இனிமே ஹோம்வொர்க் ஒழுங்கா பண்ணிட்டு வரியா? ஏன் நான் ஹார்ட் அட்டாக் பேஷண்ட்ரா, என்ன இன்னைக்கு விட்டுரு. இன்னொரு நாள் வந்து இன்னொரு டீச்சர் கிட்ட பேசுறேன். பாட்டி நான் எனக்கு ஹோம்ஒர்க் செய்யல, இது கிளாஸ் ஒர்க்கும் செய்யல. அதுக்கு முன்னாடி நான் ஸ்கூலுக்கு வரல. போன வாரம் டெஸ்ட்டும் எழுதுறேன். இந்த மாதிரி பல கிரிமினல் கம்ப்ளைண்ட்டை என் மேலே அடுக்கி பிரின்சிபல் கிட்ட இந்த டீச்சர் கொடுத்துருக்கு. அப்படியா? ஆமாம் பாட்டி, நீ பிரின்சிபல் வரல, அதனால இந்த டீச்சரை நீ தான் பார்க்குற, பேசுற. இன்னைக்கு நீ ஒரு வழியாக்குற. நானா? பின்ன பேரண்ட்ஸ் எல்லாம் நானா? நான் ஸ்டூடெண்ட்ஸ் பாட்டி, நீ தான் பேரண்ட்ஸ். நான் உன் பேரண்ட்ஸ் இல்லடா, கிராண்ட் பேரண்ட். ஆளை மாத்தி கூட்டிட்டு வந்துட்டியேடா. லூசு பாட்டி, அப்பா வீட்டில் இல்லை, அம்மா வீட்டில் இல்லை, வீட்டில் இருக்கிறது நீ மட்டும் தானே. வீட்டில் இருந்து பேரண்ட்ஸ் சொல்லலாம், அந்த டீச்சரு எனக்கு கிளாஸ்க்குள்ளேயே விடாது அப்படின்லாம் நீ தானே வந்து அந்த டீச்சர்கிட்ட பேசணும். அதனால சட்டப்பட்டு செல்லும். நான் வேணா போயிட்டு வக்கீல கூட்டு வரவா? அவர் நல்லா பேசுவாருடா. ஊர்ல பெரிய வெளியே நீ தான் டீச்சர் கிட்ட பேச எனக்கு வக்கீல் தேவைப்படுறா? பயப்படாம வா பாட்டி. டேய், எந்த சீரியல்லையும் வில்லிய யாரும் அடிச்சது இல்லடா. முதல் தடவையா நீ ஹோம்வொர்க் பண்ணலன்னு அடிப்பட வச்சு அசிங்கப்படுத்திடாதடா. வேணாம் அஸ்வந்த், சொல்றத கேளுடா. சும்மா வா பாட்டி, வந்து காப்பாத்தி விடு பாட்டி. வா. ஹோம்வொர்க் ஒழுங்கா பண்ணிட்டு வரியா? மண்டல பேச ஆளங்கள ஒண்ணு இல்ல. இங்க வா. டேய், ஒரு ஃப்ளோல என்னையும் அடிச்சிட போறாடா. பயப்படாத பாட்டி, மூஞ்ச முரட்டு தானே வச்சுக்க. ஆஹா, இது டெரரா மாத்து. அப்படியே மெயின்டைன் பண்ணி அதே கத்துல வா. இதான் உங்களுக்கு கிளாஸ் வார்னிங். இனிமேலாச்சும் ஒழுங்கா ஹோம்வொர்க் பண்ணிட்டு வரல அடிதான். ஓடுங்க எல்லாரும். அஸ்வந்த், நீ எப்ப வந்த? இப்பதான் half an hour ஆச்சு மிஸ். நீங்க அஸ்வந்தோட பாட்டியா? இல்ல, அஸ்வந்த் தான் என் பேரன். ஆரம்பத்திலே சொல்றியா பாட்டி? அதான் நானும் கேட்டேன். அதுதான் நானும் சொன்னேன். பட்டை கழுப்பு பாட்டி. இந்த மாதிரி இப்படி நீ பேசினாதான் டீச்சருக்கு இன்னும் 5 நிமிஷம் பார்த்து அப்படியும் கலக்கு கலக்கு. போன வாரம் ஃபுல்லா அவன் எல்லா டெஸ்ட்லயும் ஃபெயிலு. மேக்ஸ்ல 0, சயின்ஸ்லயும் 0. கொடுத்த ஹோம்வொர்க்க கூட ஒழுங்கா செய்யறது இல்ல. கொடுத்த ரிப்போர்ட் கார்டுல ஃபாதர் சைனோட இன்னும் திரும்ப வரல. என்னங்க குழந்தை வளர்க்குறீங்க? கோழி முட்டை தான் வாங்கிட்டு இருக்கான். ஏன்னு நீங்க தான் பதில் சொல்லணும். சொல்லு பாட்டி சொல்லு, இதான் சொல்லி சமாளு. அது வந்து சொல்லுங்க மேடம், என்ன காரணம்? பாவம் மேடம், என் பேரன் குழந்தைக்கு ஒரு வாரமா உடம்பு சரியில்லை. அதனாலதான் ஹோம்வொர்க்கே செய்ய முடியல. கிளாஸ் கூட அவனால சரியா கவனிக்க முடியல. உடம்புக்கு முடியலனாலும் தைரியமா ஸ்கூலுக்கு கிளம்பிடுறான். சட்டை போடுறான், டவுசர் போடுறான், ஏன் ஷூ சாக்ஸ் எல்லாம் கூட போட்டுக்கிறான். ஆனா இங்க வந்தா மட்டும் டெஸ்ட் எழுத முடியாம பாவம் என் பேரன் எல்லாத்துலயும் முட்டை போட்டுடுறான். அவனை இந்த வாட்டி மன்னிச்சு கிளாஸுக்குள்ள விடுங்க டீச்சர். சூப்பர் பாட்டி, சபாஷ். நீ வாழ்க்கையிலே பேசுன உருப்படியான டயலாக் இதான். ஏங்க, புளியோதரை முட்டைன்னு சாப்பிட முடியுது, ஆனா அவங்க அப்பா கிட்ட ரிப்போர்ட் கார்டுல ஒரு சின்ன கையெழுத்து வாங்கி தர முடியாதா? பாட்டி, நான் என்ன சாப்பிட்டேன்? இந்த குண்டு பூசணிங்க என்ன பாட்டி? அது மட்டும் வேலை வேலை கொட்டுது, நான் சாப்பிட்டா கலாய்க்குது. நீ பேசி திமிர அறக்கு பாட்டி. இருடா. என்னங்க, எல்லா பசங்களும் ரிப்போர்ட் கார்டுல சைன் பண்ணி கொடுத்துட்டாங்க. இவன் மட்டும்தான் இன்னும் தரல. எப்ப தரதா உத்தேசம்? அவங்க அப்பா உத்தரப்பிரதேசம் வரைக்கும் போயிருக்காருங்க. அவர் வந்ததும் கையெழுத்து வாங்கி கொடுத்துட்றேன்.
அவர் வர இன்னும் 4 நாள் ஆகுங்க. அது வர நீங்க கொஞ்சம் சமாளிங்க. ஏங்க ஏற்கனவே கடைசி நாள் முடிஞ்சு போச்சுங்க. முடிஞ்சு போச்சா? அப்போ முடிஞ்சு போனதை நினைச்சு ஏன் கவலைப்படுறீங்க? அடுத்த வாட்டி பாத்துக்கலாம், விட்டுருங்களேன். என்னங்க கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம பேசுறீங்க? ஒருவேளை நீங்க தான் இவனுக்கு செல்லம் கொடுத்து வச்சிருக்கீங்களோ? ஏங்க ஒருவேளை நீங்க அடிக்கிறதுனாலதான் என் பேரை மூளை குழம்பி போய் படிக்க மாட்டானோ? சூப்பர் பாட்டி, கலக்குறியே. ஐயோ, என்னங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? குண்டுக்கு வயிற்று கலக்குது. நீ நடத்து பாட்டி, நீதான் பாட்டி இந்த டீச்சருக்கு பாட்டி. நீங்க முதல்ல பசங்களை அடிக்கிறத நிறுத்துங்க, படிப்பெல்லாம் தானா வரும். நான் அடிக்கிறதே படிக்கிறதுக்கு தாங்க. பசங்களை படிக்க வைக்கிறதே அடிதடிக்கெல்லாம் போக கூடாதுன்றதுக்கு தான். நீங்களே இப்படி குட்டி பசங்களுக்கு வன்முறையை கத்து கொடுத்தா எப்படி? நான் வன்முறையை கத்து கொடுக்கறேனா? இது எப்போல இருந்து? காலையில 8:30 மணில இருந்து. உங்க கிளாஸ்ல இருக்க பசங்களை கூப்பிட்டு கேட்கவா? நீங்க எவ்வளவு பெரிய ஹிட்லர்னு அவங்க சொல்லுவாங்க, பாக்குறீங்களா? ஏங்க நான் பசங்களை வேணும்ட்டுமேலாம் அடிக்கிறது இல்ல, அது என் வேலை. பாடம் சொல்லி கொடுக்கறது தான் உங்க வேலை, அடிக்கிறதெல்லாம் உங்க வேலை இல்ல. இப்போ முடிவா நீங்க என்னதாங்க சொல்ல வரீங்க? என் பேரனை அடிக்காதீங்க, அவன் ஒன்னும் தப்பெல்லாம் செய்யல. பாவம் அவன், நீங்க அடிக்கிறதுனால அவனுக்கு உடம்பு சரியில்லைங்க. அவனை கிளாஸ் உள்ள விடுங்க, இல்லனா நான் ஜனாதிபதிக்கு மனு போடுவேன். இல்லங்க வேணாங்க, இனிமே உங்க பேரை நான் எதுவுமே சொல்ல மாட்டேங்க. நீ உள்ள போடா. டேவா, நீங்க உள்ள போங்க தம்பி, கிளாஸுக்கு டைம் ஆச்சு. அது நல்ல பாட்டி நல்ல பேரன், ரெண்டுமே சரியான லூசுங்களா இருக்கும் போல இருக்கு. சி, என்னடா நீ சொன்ன மாதிரியே தைரியமா பேசிட்டேனா? இந்த மாதிரி வீட்டுக்கு ஒரு பாட்டி இருந்தா போதும். என்ன மாதிரி குட்டி பசங்க மேல இந்த மாதிரி குண்டு டீச்சர்லாம் கையா வைக்க முடியாது. சூப்பர் பாட்டி. யாயா அம்மா. சரிடா சரிடா, நீ கிளாஸுக்கு போ, நான் வீட்டுக்கு போறேன். ஓகே பாட்டி, பாய். பாய். என் மருமகளை வீட்டை விட்டு அனுப்பிச்சிட்டு இவ யாருக்கு சமையல் பண்றா? இன்னைக்கு இவளை ஒரு வழி பண்ணாதான் சரியா வரும். ஏ தீபா, மா வாடிங்க. மா உங்க என்னடி பண்ணிட்டு இருக்க? சமைச்சிட்டு இருக்கமா. ஆமாடி, பிரியா கோச்சிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா. என் பையன் நைட் ஷிஃப்டே பார்க்க மாட்டான், அவன் ஆபீஸ்லயே தங்கிட்டான். இங்க நீயும் உன் பொண்ணும் தான். இங்க யாருக்கடி சமைக்கிற? மா அது வந்து இந்த வீட்ல இருக்கிறவங்க எக்கேடு கெட்டு போனா உனக்கு என்ன? நீயும் உன் பொண்ணும் நல்லபடியா சமைச்சு சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கணும், அதானே உன் எண்ணம்? பாட்டி, அம்மா பாவம் பாட்டி, அவங்கள திட்டாதீங்க. ஏய், எல்லாம் ஒன்னால தாண்டி. நீ பேசாத, எனக்கு வர கோத்துக்கு உனக்கு என்ன பண்ணுவேனே தெரியாது. நல்லா பேசு கழுவி. நான் ரெக்கார்டிங் போட்டு உன்னை பத்த வைக்க வேண்டிய இடத்துல பத்த வைக்கிறேன். ஏய், என்னடி அப்படி பாக்குற? உனக்குலாம் கொஞ்சம் கூட கூச்சமாவே இல்ல? மா உன் குழந்தை வாழ வச்ச குடும்பம் உன் கண்ணு முன்னாடி அப்படி நாசமா போகுது. இங்க வாழ வந்தவ வீட்டை விட்டு போயிட்டா, அவளை வாழ வைக்க வேண்டியவ அவளை கண்டுக்காமலே போயிட்டான். இதுவே உன் இடத்துல நானா இருந்திருந்தா
பெட்டி படிக்கலாம் தூக்கிட்டு கிளம்பி இருந்திருப்பேன். இப்படி வெக்கமே இல்லாம ஒரு குடும்பத்தை பிரிச்சுட்டு எதுவுமே நடக்காத மாதிரி சமைச்சிட்டு இருக்கியே, உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட உறுத்தல? அம்மா நான் என்னம்மா பண்ண? நீ தாண்டி எல்லாத்தையும் பண்ண. உன் குழந்தையால தாண்டி அவன் எங்க எல்லாரையும் தூக்கி எறிஞ்சு பேசுறான். நான் எதுவுமே பண்ணலம்மா. அந்த நிலம் சொத்தெல்லாம் கூட எனக்கு வேண்டான்னு நான் அவர்கிட்ட சொல்லிட்டேம்மா. அத சொல்றதுக்கு நீ யாரடி? நீ யாரடின்னு இந்த வீட்ல கேக்குறேன். மா ஏமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? நானும் ஒரு குழந்தைக்கு தாய் தான். அவளுக்காக தான் நான் வாழ்றேன். ஃபாதரோட கையெழுத்தோட போனா இந்த பிரச்சனையும் வராதுன்னு உங்க பையன் தாமா என்ன வற்புறுத்தி இங்க தங்க வச்சாரு. ஏய் வாய மூடு. அவன் குழந்தை மேல இருக்கிற பாசத்துல அப்படி சொல்லிருப்பான். அதுக்குன்னு புருஷ பொண்டாட்டி உன் கண்ணு முன்னாடி சண்டை போட்டுட்டு நின்னா அதை பார்த்துட்டு நிப்பியா? இதோ இவளுக்கு 5 வயசு தான் ஆகுது. இவளுக்கு தான் அறிவு இல்ல. உனக்கு எங்கடி போச்சு அறிவு? நம்மளால தானே இந்த குடும்பத்துக்கு பிரச்சனை வருதுன்னு தெரிஞ்ச உடனே யாருக்கும் தெரியாம குழந்தைய கூட்டிட்டு கிளம்பிருக்க வேண்டாம்? அம்மா பாம் வெடிச்சப்பவே நான் அஞ்சலியை கூட்டிட்டு ஊருக்கு போறேன்னு தாம்மா சொன்னேன். அப்ப கூட உங்க பையன் தாம்மா என்ன தடுத்தாரு. ஃபாதர் கிட்டயும் உங்க கண்ணு முன்னாடிதான் என் புள்ளைய கூட்டிட்டு போக விடுங்கன்னு கெஞ்சினேன். அப்பவும் அவர் தானம்மா எல்லாரும் முன்னாடியும் முடியாதுன்னு சொன்னாரு. அவன் முடியாதுன்னு சொன்னா இவளை பெத்தவ நீதானே? இவளை கடத்துற அளவுக்கு பிளான் எல்லாம் பண்ணிட்டு வந்த. இவளை என் பிள்ளைக்கு தெரியாம கூட்டிட்டு போக தெரியாதா உனக்கு? என்னம்மா நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் இவ்வளவு அவருக்கு தெரியாம கூட்டிட்டு போனா இவ்வளவு தத்தெடுத்த அவருக்கு தானம்மா பிரச்சனை. ஏய் எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். ஏன் உன்னை அடிச்சு விரட்டேன்னு கூட சொல்றேன். போலீஸோ கோர்ட்டோ எனக்கு என்ன வேணாலும் பண்ணிக்கட்டும். ஆனா நீ இந்த குடும்பத்துக்கு நன்றி உள்ளவளா இருந்தா, சாப்பாட்டுல உப்பு போட்டு சாப்பிடறவளா இருந்தா, உன் புள்ளைய இத்தனை நாள் பெத்த குழந்தை மாதிரி வளர்த்த என் புள்ளையும் மருமகளும் நல்லா இருக்கணும், அவங்க திரும்ப சேர்ந்து வாழணும்னு நினைச்சினா உடனே குழந்தைய கூட்டிட்டு வெளியில போ. பாட்டி அப்படி நீ போகலனா நீ உன் புள்ளைக்காக இங்க இல்ல, என் மருமக பிரியா சந்தேகப்பட்ட மாதிரி என் புள்ளைய வளைச்சு போடதான் நீ இங்க இருக்கன்னு நான் நினைக்கிறேன். வாய முடுங்கம்மா. ஏய் என்ன நீ என்னைய வாய மூட சொல்ற? என் புருஷன் செத்ததுக்கு அப்புறம் அஞ்சலிக்காக மட்டும்தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். என் குழந்தைய நல்லபடியா வளர்க்க என் உழைப்பு மட்டும் போதும். உங்க வீடு எனக்கு தேவையில்லை, உங்க சொத்து எனக்கு தேவையில்லை, உங்க காசு பணம் எதுவும் தேவையில்லை, உங்க சொந்தமே எனக்கு தேவையில்லை. இனிமே உங்க வீட்டு வாச பக்கம் கூட நான் தலை வச்சு படுக்க மாட்டேன். ஏய் வாடி. பெரிய ரோசம் வந்துருச்சு பாக்குறேன் போறியான்னு.